நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் இவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாச்சு. அதில் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 2.5 டிஸ்க் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர் தான் செட் பண்ண போகிறோம். அது போல் பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினோலெக்ஸ் தான். அதாவது நம்ம எப்பவும் போல் தான் நான் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்ட்ரு செட் பண்ணுறேன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த எஃப்டிஏ எம்டிஏ இந்த டைட் பண்ணுற இடத்துக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டு வித் எரால்டைட் பேஸ்ட் நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது எதுக்காக அப்படின்னா நம்ம எரால்டைட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல லீக்கேஜ் அரெஸ்ட் ஆகும். அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த எரால்டைட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரீஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த எரால்டைட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஃபிட்டிங்ஸை நம்ம கிராஸாக கட் பண்ணி விட்டு தட்டினோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா உடஞ்சி வந்துடும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரீஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எரால்டைட் யூஸ் பண்ணால் திரும்ப கழட்ட முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எரால்டைட் யூஸ் பண்ணால் ரீயூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மேனிஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, த்ராட்டில் வால்வு, அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 2.5 தான். அதாவது நம்ம அந்த வெஞ்சுரி செட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே 2 இன்ச்சில் தான் வரும். எதனால் பார்த்தீங்கன்னா வெஞ்சுரி அந்த இன்லெட் அவுட்லெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் வருது அப்படின்னா நம்ம த்ராட்டில் வால்வை க்ளோஸ் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெஞ்சுரிக்கு போகிற ஃப்ளோ ஆகிற வாட்ரு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெஞ்சுரியில் இருக்க அந்த 1 இன்ச்சு வால்வை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்க அந்த ஃபெர்டிலைசரை வேகமாக இன்ஜெக்ட் பண்ணும். அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா அதோட வெஞ்சுரிக்கு போகிற இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே 2 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம வெஞ்சுரி இன்ஜெக்டரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக வெர்டிக்கலாக வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சடனாக இன்ஜெக்ட் பண்ணும். எப்படி சொல்கிறதுனா அது இன்ஜெக்ட் பண்ணுற டைமிங் கொஞ்சம் குயிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெர்டிக்கலாக பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்ரு பார்த்திங்கன்னா மேலே ஏறும்போது தான் ஹை ப்ரெஷரில் இருக்கும். திரும்ப மேலே இருந்து கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் லோவாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக வெர்டிக்கலாக வைக்கிறோம். கம்பெனி டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, ஹாரிசான்டலாக வைக்க மாட்டாங்க. நம்ம மேனுவலாக அசம்பிள் பண்ணுறோம் பார்த்தீங்களா வெஞ்சுரி இன்ஜெக்டரு, அதுவுமே பார்த்திங்கன்னா நான் இங்கே மோஸ்ட்டாக வெர்டிக்கலாக தான் வைப்போம். இங்கே என்னடா 2 இன்ச்சு ஃபில்டரும் 2.5 ஃபில்ட்ரு 2 ஃபில்ட்ரு இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் 2 ஃபைல் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் பார்த்திங்கன்னா 2.5 ஃபில்ட்ரும், ஒரு ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச்சு ஃபில்ட்ரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 2.5 ஃபில்ட்ரு மட்டும்தான் மெயின் லைனில் கனெக்ட் பண்ணுவோம். 2 இன்ச்சு ஃபில்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்மெயின் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல சும்மா டெம்பரரியாகவே எங்களுக்கு நம்ம வச்சு கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ஆர்வின்னு சொல்கிறோம்ல, நான் ரிட்டர்ன் வால்வு, அதுதான் நான் டைட் பண்ணிட்டுருக்கேன். இந்த நான் ரிட்டர்ன் வால்வு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைனில் இருக்க வாட்டர் ரிட்டன் கிணத்துக்கே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த நான் ரிட்டர்ன் வால்வு யூஸ் பண்ணுறோம். இந்த நான் ரிட்டர்ன் வால்வு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபார்மர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறது தான். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்லெட்லேயே கொடுத்துருங்க, அதாவது ஃபில்ட்ரு செட்டோட இன்லெட்லேயும் மோட்டரோட அவுட்லெட்லேயும் இருக்க மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரு வாஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா லைனில் இருக்க மொத்த வாட்டருமே வெளியில் அவுட் ஆகும். திரும்ப நீங்கள் மோட்ரு ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின் லைனில் ஃப்ரெஷ்ஷாக பைப் ஃபுல்லாக லோட் ஆகும். அதுக்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்ரு வேஸ்ட் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு வால்வு யூஸ் பண்ணலாம். அந்த வால்வு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லைனில் இருக்க அந்த வாட்டரை இந்த ஃபில்டரை வாஷ் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம திரும்ப மெயின் லைனில் இருக்க அந்த வால்வை ஓப்பன் பண்ணிட்டு தான் மோட்டரே ஆன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபில்டரோட அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் என்ஆர்வி வைக்கலாம். அந்த இடத்துல என்ஆர்வி வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஃபில்டரை கழட்டி நீங்கள் வாஷ் பண்ணும்போது எந்த ஒரு வாட்டர் ஃப்ளோவும் அதாவது லைனில் இருக்க எந்த ஒரு வாட்டர் ஃப்ளோவும் அந்த ஃபில்ட்ரு வழியாக வராது. அதுக்காகவும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஃபில்டரோட அவுட்லெட்டில் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல வெஞ்சுரி இன்ஜெக்டர் செட் பண்ண போகிறோம். வெஞ்சுரி இன்ஜெக்டரை செட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா
நம்ம மேனிஃபோல்டு த்ராட்டில் வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்துட்டு நம்ம வென்ச்சுரியை வந்துட்டு இன்லெட்டாக கொடுக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஃபீல்டில் பார்த்துருந்தேன், மேனிஃபோல்டோட அவுட்லெட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து சரியாக வென்ச்சுரி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதே போல் நீங்கள் புதுசாக வந்து வென்ச்சுரி இன்ஜெக்டர் செட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது. அந்த வென்ச்சுரி இன்ஜெக்டரில் வந்து ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் டைரெக்ஷன் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிங்கனாலே வந்துட்டு ஈஸியாக வந்து ஃபெர்டிலைசரை வந்து அது இன்ஜெக்ட் பண்ணும். அதே போல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து டஃப்லான் டேப் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. டஃப்லான் டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குறுகிய காலத்திலே வந்து லீக்கேஜ் வந்து ஆரம்பிச்சிரும். நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் தான் யூஸ் பண்ணுறோம். நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து அப்படியே இருக்கும். அதாவது நீங்கள் வெறும் நூல் சுற்றுனீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரம் இத்து போயிடும். நம்ம எரால்டேட்டு கலந்து நூல் சுற்றுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டஃப்லான் டேப்பை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நூல் யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னாவே வந்துட்டு லீக்கேஜுன்றது வந்து இருக்காது. இந்த டஃப்லான் டேப் வந்து எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சாஃப்டான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் டஃப்லான் டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மற்ற இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் போகிற இடத்துலலாம் வந்து டஃப்லான் டேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வென்ச்சுரி இன்ஜெக்டரில் வந்து மேலே டபுள் சைடு எல்போ வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, அந்த என்ஆர்வி இருக்குது பார்த்தீங்களா, 2.5 என்ஆர்வி, அதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எம்டியை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். எம்டியை வந்து கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வழக்கம் போல் ஃபில்டரையும் மேனிஃபோல்டு அந்த இதையும் வந்துட்டு டைட் பண்ணுவோம். இந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் லைனை சுற்றியும் வந்து கரை கட்டிட்டாங்க. அதாவது கிணத்து பக்கத்துலேயே இருந்ததுனால கிணத்துக்கு கரை கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் லைனையும் சேர்த்து கரை கட்டிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணுவேன். அது அந்த மாதிரி பண்ணினதுனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில்டரோட எப்படி சொல்கிறதுனா, ஃபில்டரோட அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபில்டரோட அவுட்லெட் வந்து பாட்டம் சைடு இருக்க மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேவாகவும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மெயின் லைனையே வந்து ஸ்டேவாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபில்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி நம்ம எரால்டேட் பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி முடிச்சிடுறோம். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் வந்து மேனிஃபோல்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் டைட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஈஸியாக ஏறுறதில்ல. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிராஸ் மாதிரி தான் ஏறும். அதனால் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபில்டரையும் மேனிஃபோல்ட் செட்டையும் வந்துட்டு டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இது பண்ணுங்கள். ஏன்னா அதிக வாய்ப்பு இருக்குது கிராஸ் மாதிரி ஏறுறதுக்கு. அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 த்ரெட்டு சுற்றினோடனே செக் பண்ணிக்கோங்க, அதாவது கரெக்டாக தான் ஏறுதுன்னு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பழைய ஃபில்டர் லைனு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதை ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ வந்து நம்ம பழைய ஃபில்டரை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 பைப்பு வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரியே வைக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரைசர் பைப் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணியாச்சு. ஹைட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபில்டரோட அவுட்லெட் வந்து மெயினில் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மோட்டரோட அவுட்லெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் செட்டோட இன்லெட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறோம். அதாவது மோஸ்ட்டாக எப்பயுமே ஃபில்டர் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரவுண்ட் லெவலே வைக்காதீங்க, கொஞ்சம் ஹைட்டாக வைங்க. ஹைட்டாக வச்சிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் வாஷ் பண்ணி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போது ஃபில்டர் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க.